காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். மலைமேல் ஏறும் ஒருவன் மேலேயே நோக்கி பார்த்து இன்னமும் ஏற வேண்டிய தூரத்தை கணக்கிடுவான். அப்படியே ஓட்டப்பந்தயம் ஓடும் ஒருவன் தான் இன்னும் ஓட வேண்டிய தூரத்தையே மனதில் கொண்டு ஓட்டத்தை தொடர வேண்டும். பின்னோக்கி பார்க்க அவசியமில்லை. மகனே, மகளே, பின் திரும்பி பாராதே. லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள். நீ கடந்த காலத்தில் அனுபவித்த வேதனைகள், ஏமாற்றங்கள் இந்த நாளின் ஓட்டத்தை எந்த விதத்திலும் தடை செய்யாதபடி உன் கண்களை என் மீது பதித்துவிடு. முன்னோக்கி நட. என் கரத்தை விட்டுவிடாதே. உன் தரிசனத்தை இழந்து விடாதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. ஜெபமலையின் உச்சிக்கு வா. அங்கு திறக்கப்பட்ட கதவுகள் உண்டு. கண்மலை தேன் உண்டு. என் ஆவியின் நிறைவும் என் பிரசன்னத்தில் மகிழ்ச்சியும் உண்டு. சாதாரண பூமியை விட்டு அசாதாரண பூமிக்கு வா. எலிசாவின் இரட்டிப்பான வல்லமை உன் மீது விளங்கட்டும். என் நற்செய்தியை தீவிரப்படுத்து. சோர்வுக்கு கொஞ்சமும் இடம் கொடாதே. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. வெற்றியும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் சிலுவைக்குள் உண்டு. நான் உன் தேவன். நான் உன்னை மறப்பதில்லை. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடு. ஆதார வசனம்: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43:18-19.